Hello students, example 1.5. So what is given என்ன அப்படி பார்த்தீங்கன்னா n of b minus a equal to 2 times n of a minus b equal to 4 times n of a intersection b. n of a union b equal to 14. Then what is the value of n of p of a அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. n of p of a கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதாவது number of power set of a. That means to find number of a first. ஸோ நம்பர் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம n of p of a என்ன கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வென் டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ வென் டயக்ராம்ஸில் நான் ஏ யூனியன் பியினுடைய டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இந்த ஏ யூனியன் பி மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி, இந்த பகுதி மட்டும், இந்த பார்ட் மட்டும் ஏ மைனஸ் பி. மிடில் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. கடைசி பார்ட் என்ன அப்படின்னா பி மைனஸ் ஏ இருக்கும். ஸோ இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா n of a union b கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் n of a intersection b equal to k அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சம்மில் கிவன் பார்த்தீங்க அப்படின்னா n of b minus a equal to 2 times n of a minus b equal to 4 into n of a intersection b. அப்போ நம்ம அதை kன்னு வச்சுக்கிட்டதுனால 4k. இந்த ரெண்டு டேர்மையும் தனித்தனியாகவும் 4kக்கு நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ n of b minus a equal to 4k 2 times n of a minus b equal to 4k. இப்போ n of a minus b equal to 2, இந்த 4 வச்சு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2k அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த வென் டயக்ராம் யூஸ் பண்ணுறோம். n of a union b equal to n of a minus b plus n of a intersection b plus n of b minus a. ஸோ n of a union b வேல்யூ பார்த்தீங்கன்னா 14. இதனுடைய 3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2k plus k plus 4k. ஸோ டோட்டல் ஆட் பண்ணால் 7k. 7k equal to 14 implies k equal to 2. ஸோ அகைன் வென் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா n of a என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் டயக்ராமில் ஏங்கிற சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்குது, a minus b and a intersection b. So n of a equal to a minus b plus n of a intersection b. n of a minus b பார்த்தீங்க அப்படின்னா 2k, n of a intersection b k. So total add பண்ணோம்னா 3k. So 3 into 2 equal to 6. So n of a ஓட வேல்யூ வந்து 6. Then n of p of a equal to 2 power 6 which is equal to 64. Example 1.6. Two sets have m and k elements. If the total number of subsets of the first set is 112 more than that of the second set. So if the total number of the subsets of the first set is 112 more than that of the second set, find the values of m and k ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் a and b be the two sets having m elements and k elements எடுத்துக்கிறேன். ஸோ number of elements in a equal to m, number of elements in b equal to k. So total number of subset of a, that is n of p of a equal to 2 power m. Total number of subsets of b வந்து n of p of b equal to 2 power k. So என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா if the total number of subsets of the first set, total number of subsets of first set is more than 112 more than that of the second set. So first setல இருக்கக்கூடிய first setோட number of subsets செகண்ட் செட்டோட நம்பர் ஆஃப் சப்செட்டோட 112 வந்து அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கிவன் என்னவோ அதை வச்சு இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கும். 2 power m equal to 2 power k plus 112. ஸோ 2 power k எங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா 2 power m minus 2 power k equal to 112. இதில் 2 power k காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 2 power m by 2 power k minus 1 which is equal to 112 2ஓட பவர்ஸாக நம்ம ஸ்பிட் பண்ணுறோம். ஸோ ஃபேக்டர் 3 போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. 2ஓட பவர் 4 into 7 சொல்லி நம்ம 112 எழுத முடியும். அப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா 2 power k equal to 2 power 4 and 2 power m by 2 power kங்கிறது 2 power m minus k அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து 7ஓட ஈக்குவேட் பண்ணுறோம், 2 power k 2 power 4ஓட ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ பேஸ் ஈக்குவல், பவர் ஈக்குவல், k equal to 4. இந்த வேல்யூவை நம்ம 7ஓட ஈக்குவேட் பண்ணும்போது 2 power m minus k minus 1 equal to 7. இப்போ 2 power m minus k equal to 7 plus 1 8 வந்துடும். 8 வந்து 2 cube நம்ம எழுதலாம். இப்போ பவர்ஸ் பேஸ் வந்து ஈக்குவல்னா பவர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா m minus k equal to 3. k ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். k equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா then m equal to 7. எக்ஸைஸ்ல 1.1ல ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்றதுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஐடியா சொல்லியிருக்கேன். 5th சம் என்ன அப்படிங்கறத பாருங்க. An element of a set can never be a subset of itself. Justify the trueness of the statement அப்படிங்காங்க. An element of a set can never be a subset of itself. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு செட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. a, b அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ an element of a set can never be a subset of itself.
ஸோ ஒரு செட்டோட எலமெண்ட் வந்து அந்த செட்டுக்கே சப்செட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த செட்டோட எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 elements A and B. ஸோ இப்போ A டேஷ் கேபிட்டல் A அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? எதர் பிலாங்ஸ் டு ஒரு சப்செட் விச் சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிலாங்ஸ் டு தான் யூஸ் பண்ணுவோம். ஏங்கிற எலமெண்ட் கேபிட்டல் ஏங்கிற செட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் A does not subset of capital A. So an element of a set can never be a subset of itself. அந்த ஒரு எலமெண்ட் வந்து அந்த செட்டுக்கே சப்செட்டாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ the statement is true. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் 6 சம் பாருங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிற சொல்லிடுறேன். யூ கேன் டூ ஆன் யுவர் ஓன். கிவன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா n of p of a equal to 1024, n of a union b equal to 15, n of p of b equal to 32, then find n of a intersection b. So formula n of a intersection b equal to n of a plus n of b minus n of a union b யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ n of a n of b வேல்யூ வேணும். n of p of b n of p of a லேருந்து n of a n of b வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா n of a intersection b கொடுத்துருக்காங்க, n of a union b கொடுத்துருக்காங்க. Then find n of p of a delta b. n of p of a delta b அதாவது a delta bல இருக்கக்கூடிய பவர் செட்ஸ் அதனுடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ a delta bல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். n of a delta p என்னன்னு கண்டுபிடிக்கணும். a delta b ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 8th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா for a set a cross a contains 16 elements and 2 of its elements are 1,3 and 0,2. Find the elements of a. So a cross a அப்படிங்கிற செட்டில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஏங்கிற செட்டில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த செட்டில் இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு எழுதணும். ஜஸ்ட் 1 லைன் ஆன்சர் தான், நீங்கள் கெஸ் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. சம் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா let a and b be two sets such that n of a equal to 3, n of b equal to 2. If x, 1, y, 2, z, 1 are in a cross b, find a and b where x, y, z are distinct elements. So n of a நம்ம n of b நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. a cross b உள்ள எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஏங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்கும், கேபிட்டல் பிங்கிற எலமெண்ட்டாக என்னென்ன செட் இருக்குங்கிறது கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக a cross bங்கிறது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் ஃபார்மில் தான் எல்லாமே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் செகண்ட் எலமெண்ட்ஸ் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு பி. ஸோ இதை யூஸ் பண்ணி இதனுடைய ஆன்சர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஜஸ்ட் 2 லைன் ஆன்சர் தான். தேர்ட் ஒன், லாஸ்ட் ஒன், 10th sum. If a cross a has 16 elements, s equal to a comma b belongs to a cross a such that a less than b. a cross a ல டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. எஸ்ங்கிற செட் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா a cross a ஓட சப்செட்டாக டிஃபைன் பண்ணுறாங்க. எஸ்ங்கிற எலமெண்ட் வந்து a cross b ஓட சப்செட், a cross a ஓட சப்செட். என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா a less than b அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் எங்கே இருக்கும், எஸ்ல இருக்கும். -1, 2 and 0, 1 are 2 elements of s. Then find the remaining elements of s. ஸோ -1, 2 பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது -1 less than 2. 0, 1 எடுத்தீங்கனாலும் 0 less than 1 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கேபிட்டல் ஏல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு தென் யூ கேன் ஃபைண்ட் அதர் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நோட்டில் காப்பி பண்ணி முடிச்சிருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.